அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் உள்ள அல்லாஹ் தஆலாவின் நல்லடியார்களே, அழகை நேசிக்கும் அல்லாஹ் உடல் தோற்றம் அழகாக இருப்பதால் ஒருவரின் மீது நேசம் வருகிறது. இன்னும் நடிகைகள்னு பார்த்தோன்னு சொன்னால் அவங்க அழகாக இருக்கிறாங்கன்னு சொல்லி எத்தனையோ பேர் பின்னாடி போகிறாங்க. இன்னும் அவங்களுடைய வெள்ளை தோலை பார்த்து அவர்கள் பின்னால் போகக்கூடிய கூட்டங்கள் எத்தனையோ பேர். ஆனால் உண்மையிலே அல்லாஹ்வை பொறுத்த வரையில் அவனது தோற்றமும் அழகானது, அவனது எண்ணங்களும் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் அழகானது, அவன் விரும்புகின்ற விஷயங்களும் அழகானது. இன்னும் அழகிற்காக நாம் ஒருவரை நேசிப்பதாக இருந்தால் நாம் முதலில் அல்லாஹ்வை நாம் நேசிக்கக்கூடியவங்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படிப்பட்ட அழகானவன், அவன் அழகை விரும்பக்கூடியவனாக இருக்கிறான். இன்னும் முஸ்லிம் என்ற நூலிலே 147வது ஹதீஸாக எடுத்து பாருங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனை பற்றி சொல்லி காட்டுகின்றான், நிச்சயமாக அல்லாஹ் அழகானவன், அவன் அழகையே விரும்புகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய இந்த ஹதீஸ் அப்துல்லாஹ் பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க. இன்னும் பாருங்களேன், சொர்க்கத்தில் சொர்க்கவாசிகளுக்கு கிடைக்கும் இன்பங்கள் எல்லாவற்றையும் விட, சொர்க்கவாசிகள் என்றாலே அவர்களுக்கு ஏராளமான இன்பங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வைத்திருக்கின்றான். ஆனால் அப்படிப்பட்ட சொர்க்கவாசிகளுக்கு அந்த இன்பங்களை எல்லாம் விட எது மிக பெருசாக மிக சந்தோஷமாக இன்பமாக இருக்கும்னு சொன்னால் அல்லாஹுவை பார்ப்பது தான் அவர்களுக்கு மிகவும் இன்பமாக இருக்கும். இன்னும் அல்லாஹுவை பார்ப்பதே இனிமையாக இருக்கும் என்றால் அவன் எப்படிப்பட்ட அழகை கொண்டவனாக இருப்பான். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சுபஹான் அல்லாஹ், நம்மை படைத்த ரப்பு நம்மை எப்படி அழகாக படைத்திருக்கின்றான். ஒவ்வொருவரும் அழகுதான், ஒவ்வொருவரும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கான ஒரு அழகை கொடுத்திருக்கின்றான். அப்படிப்பட்ட ரப்பு, நம்மை படைத்த ரப்பு எப்படி அழகானவனாக இருப்பான். சொர்க்கவாசிகளுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான், அல்லாஹுவை பார்ப்பது தான் அவர்களுக்கு அவ்வளவு சந்தோஷமாக இருக்கும் என்று. இன்னும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, சொர்க்கவாசிகள் சொர்க்கத்தில் நுழைந்து விடும்போது அவர்களிடம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேட்பான், உங்களுக்கு நான் இன்னும் கூடுதலாக ஏதேனும் வழங்க வேண்டும் என நீங்கள் விரும்புகிறீங்களா? அல்லாஹ் எப்படி கேட்குறான்னு பாருங்கள். அல்லாஹ் கேட்பானா, உங்களுக்கு நான் இன்னும் கூடுதலாக ஏதேனும் வழங்க வேண்டும் என நீங்கள் ஆசைப்படுறீங்களா, நீங்கள் விரும்புகிறீங்களா என்று கேட்பான். அதற்கு அவர்கள் சொல்லுவாங்களாம், இறைவா, நீ எங்கள் முகங்களை வெண்மையாக்கவில்லையா? எங்களை நரகத்திலிருந்து காப்பாற்றி சொர்க்கத்திற்குள் நுழைய செய்யவில்லையா? இதைவிட கூடுதலாக எங்களுக்கு வேறு என்ன சந்தோஷம் இருக்கும், வேறு என்ன எங்களுக்கு வேண்டும் என்று கேட்பார்கள். அப்போது அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தன்னை சுற்றிலும் இருக்கும் திரையை விளக்குவான். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இதுவரைக்கும் தன்னை காட்டாமல் அப்படியே மறைத்து வைத்திருப்பான். திரைக்கு உள்ளே இருப்பான் அல்லாஹு ரப்புல் ஆலமீன். பிறகு அப்போது தன் இறைவனை காண்பதை விட மிகவும் விருப்பமானது வேறு எதுவும் இருக்காது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த திரையை விலக்கி அந்த சொர்க்கவாசிகளுக்கு தன்னுடைய உண்மையான உருவத்தை காட்டும் பொழுது அதுதான் அவங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்கும் என்று சொன்னால் அதை நாம் நினைத்து பார்க்கக்கூடியவங்களாக இருக்க வேண்டும். அந்த ஒரு நாளுக்காக அல்லாஹுவை பார்க்க வேண்டும் என்ற அந்த ஒரு எண்ணத்திற்காக, அந்த ஒரு நிமிடத்திற்காக இந்த உலகத்தில் படக்கூடிய இந்த கஷ்டங்களை எல்லாம் நாம் தாங்கிக் கொண்டு இன்னும் அல்லாஹிற்காக என்று நாம் பொறுத்து கொண்டோம் என்று சொன்னால், அல்லாஹ்விடமே உதவி தேடினோம் என்று சொன்னால், இன்னும் அல்லாஹ்விடமே கையேந்தினோம் என்று சொன்னால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படிப்பட்டவர்களுக்குத்தான் அல்லாஹ் சொர்க்கத்தை வைத்திருக்கின்றான். இந்த உலகம் முஸ்லிம்களுக்கு ஒரு சிறைச்சாலை போன்றுதான் இருக்கும், ஒரு கட்டுப்பாடாக தான் இருக்கும். ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த சொர்க்கவாசிகளை சொர்க்கத்தை எதனால் கொண்டு உருவாக்கினோன்னு சொல்லும் பொழுது சிரமங்களை கொண்டு தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொர்க்கத்தை உருவாக்கி இருக்கின்றான். அப்போ அந்த சொர்க்கத்தை நாம் அடைய வேண்டும் என்று சொன்னால் இந்த உலகத்தில் நாம் சில கஷ்டங்களை தாங்கித்தான் ஆக வேண்டும். அல்லாஹ்விடத்திலே உதவி தேடினோம் என்று சொன்னால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதற்கான கஷ்டத்தை போக்குவான். அல்லாஹ் உதவி செய்யக்கூடியவனாக இருக்கின்றான்.